ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். நம்மளோட கேஜ் வந்து மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறையா பிரச்சனை இருக்குது. கேஜ் வந்து அன்னிவன் ஆகிடுச்சு, நிறையா ஓட்டை துருப்பிடிக்க இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த கேஜை யூஸ் பண்ண முடியாது. அது 2 கேஜ் நல்லாயிருக்கும், மற்ற 2 கேஜ் நல்லா இல்லை. அதனால் டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் தம்பிகிட்ட சொன்னேன், எனக்கு கேஜ் ரெடி பண்ணு சொல்லிட்டு 1 மாதமாக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து கேஜி ஆர்டர் இருக்கனால அது தனியாக சேல்ஸ் ஆனால் இப்போ கேஜி கொஞ்சம் ஆர்டருக்கு என் ஆர்டர் கொடுத்ததுனால தம்பி வந்து கேஜி செஞ்சுட்டான். பழைய கேஜியாக இருக்கனால எலிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியை தூக்கிட்டு போகிறது, குட்டியை கடிச்சிக்கிறது பிரச்சனை இருந்துச்சு. எலியை ஒரு வழியாக ஓச்சாச்சு. இப்போ கேஜும் பண்ணி முடிச்சாச்சு. கூண்டு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம ரேபிட் நல்லபடியாக வளர்த்து கொண்டு வர முடியும். ஸோ 8 அடிக்கு நம்ம ஆங்கிள் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து வச்சாச்சு. இதில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை கடைசியாக அவங்க சொல்கிறேன். ஸோ முயல் வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு கேஜ் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேஜாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், ப்ரீடிங் பாக்ஸாக இருக்கும், ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே நம்மக்கிட்டே இருக்கும். நீங்கள் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஹீட்டு தாங்க முடியல. ஸோ உங்களோட முயல்களை வந்து குளுமையாக வச்சுக்கோங்க. அந்த இடத்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்றது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்த எல்லாருக்கும் பண்ணி கொடுத்த அதே குவாலிட்டி சேம் இந்த பறவை கொண்டு பண்ணுறவங்க இல்லையா, அந்த அளவுக்கு இல்லாமல் நல்ல ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். இதனால் ஸ்ட்ரிஃபாகவும் முயல்கள் படுத்த கீழே தொங்காத அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ தம்பிங்க இருக்கனால என்னோடய வேலை பாதி வேலை குறைஞ்சிருது. அவங்களே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் கேஞ்சி பண்ணி தரது, ஒருத்தர் அட்டாச் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. எவ்ரி சண்டே வந்து ரேபிட் பார்த்து வாங்கணும் ஆசைப்படுறவங்க ஸோ டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சண்டே இந்த வேலையை ஆரம்பித்து சண்டே இந்த வேலை முடிய சாயங்காலம் ஆயிடுச்சு. இது திருச்சியில் இது பார்த்திங்கன்னா துறையூருன்ற இடத்துல கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம 10 பேருக்கு கேஜி அனுப்புகிறோம்னா ஒரு 8 பேருக்கு பர்ஃபெக்டாக போயிடுது. ஒரு 2 பேருக்கு அங்கங்கே லைட்டாக நினைச்சிருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி ரொம்ப ஓவராக பண்ண மாதிரி எதுவும் நடக்கலை. அதுக்கு சந்தோஷம். இப்போ நம்மக்கிட்ட ஜெயிண்ட் வெரைட்டி ரேபிட்டும் இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கறி முயல் வேணும் ப்ரோ, ஜெயிண்ட் வெரைட்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ரேபிட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம புதுக்கூண்டை பார்க்கலாம். ஸோ புதுக்கூண்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 1.5 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 அறைகள் கொண்டது நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அது பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல வசதியாகவும் இருக்குது. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஹைட்டாக இருக்குது. ஸோ நான் ஸ்டூல் போட்டு ஏறி போட்டு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. பட் ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒரு ஓரமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் குறைந்த இடத்துல நிறையா முயல் வளர்க்கலாம். அது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மார்ச் மாதம் எத்தனை முயல் குட்டி போட்டுக்கணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஏப்ரல் மாதம் எத்தனை முயல் குட்டி போட்டுக்கணும்னு பார்க்கலாம். இது வெயில் காலமாக இருக்கனால இந்த டைமில் நீங்கள் மேட்டிங் விடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் முயல்களை வந்து மேட்டிங் பண்ணி குட்டி எடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், அதில் கிளிக் ஆகி குட்டி போட்டால் சந்தோஷம், குட்டி போகலனாலும் சந்தோஷம் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்மளோட செமி அடல்ட் 2 மாதம் 3 மாதம் முயல்கள் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம சேல் பண்ணிக்கலாம், நம்ம பிளானில் இருக்கும். வெயில் கால முயல் பராமரிப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போன வருஷம் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் அதில் கொடுக்காத விஷயங்கள் எது இருந்தால் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, புது விஷயம் கிடைக்கும். ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஒன்று போயிருந்தேன், அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அங்கேயே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுவுமே அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்மளோட பிடிச்சிருக்கான்றதை பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முகில் வேண்டுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.